சென்னை திருவொற்றியூரில் மின்சாரம் தாக்கி 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் உயிரிழந்துள்ளார். டியூஷன் முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது பூமிக்கு அடியில் சென்ற மின் கேபிளில் கசிவு ஏற்பட்டு தேங்கிய மழை நீரில் பாய்ந்ததால் சிறுவன் தூக்கி வீசப்பட்டுள்ளார். முறைகேடாக மின் கேபிள் பொருத்தி உயிரிழப்பிற்கு காரணமான மின் வாரியத்தை கண்டித்து பொதுமக்கள் 2 மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை திருவொற்றியூர் தாங்கல் பீர் பயில்வான் தர்கா ரோடு பகுதியில் 17 வயது சிறுவன் நஃபில் டியூஷன் முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்றபோது பீர் பயில்வான் தர்கா அருகே தேங்கிய மழைநீரில் கால் வைத்தவுடன் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டுள்ளார். இதனைக் கண்டு அருகில் இருந்தவர்கள் பிளாஸ்டிக் பைப் மூலம் சிறுவனை அங்கிருந்து மீட்டனர். உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது சிறுவன் உயிரிழந்திருப்பது தெரியவந்தது. மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பதற்காக மின்சாரத்தை துண்டிக்க பலமுறை போன் செய்தும் இணைப்பு எடுக்காமல் பதிலளிக்காமல் இருந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து திருவொற்றியூர் நெடுஞ்சாலை தாங்கல் பகுதியில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த திருவொற்றியூர் போலீசார் சடலமாக இருந்த சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இப்பகுதியில் வீடுகளுக்கு மின் கேபிள்கள் வீட்டு வாசல்களிலும் மேல்புறத்திலும் முறையில்லாமல் புதைக்கப்பட்டிருப்பது தெரியவருகிறது. இதுகுறித்து பலமுறை மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்தனர். மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தினால் ஒரு சிறுவனின் உயிர் பலியானதை கண்டித்து 2 மணி நேரம் நீடித்த மறியல் போராட்டத்தால் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மின்வாரிய அதிகாரிகளின் மீது வழக்கு பதிவதாக உறுதியளித்ததை அடுத்து மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். தேங்கிய மழைநீரில் மின்கசிவினால் சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.